தென்னிந்திய சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்கக்கூடிய நடிகை நயன்தாரா நடிகர் தனுஷை பற்றியும் அவருடைய கேரக்டரை பற்றியும் நேரடியாக சில குற்றச்சாட்டுகள் முன் வச்சுருக்கிறது இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இந்திய சினிமா உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்குது. குறிப்பாக தனுஷனுடைய கேரக்டர் வந்து அவர் திரைக்கு வெளியில் எப்படிப்பட்டவர், திரைக்கு உள்ளே எப்படிப்பட்டவர், அவருக்கு எத்தனை முகங்கள் இருக்குது அப்படின்ற ரேஞ்சில் அவங்க வந்து ஒரு 3 பக்க அறிக்கையாக வெளியிட்டு நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் வந்து தனுஷை பற்றி நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து வெளியில் வந்திருக்குது, பொதுவெளியில் பேசப்பட்டிருக்குது, சமூக ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அது வீடியோக்களாக கூட வெளியிருந்தது. குறிப்பாக பாடகி சுசித்ரா அவங்க வந்து வெளியிட்ட சுச்சி லீக்ஸ் அப்படின்ற நேமில் வந்து அந்த வீடியோக்கள் கூட வந்து தரவுலாம் இருந்துச்சு. இருந்தாலுமே கூட அதுக்கு வந்து அந்த தனுஷை பற்றி ஏற்கனவே அவரோட கேரக்டரை பற்றி ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து விஷயங்கள் எல்லாமே அது துணுக்குகளாகவும் பத்திரிகை செய்திகளாகவும் கிசுகிசுகளாகவும் வந்துச்சு அப்படின்ற ரேஞ்சில் அது யாரும் வந்து பெருசாக வந்து புறந்தள்ளிட்டாங்க. அது பேசப்படலை, சமூக ஊடகங்கள் மட்டும் விவாதிக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை தனுஷனுடைய கேரக்டர் பற்றி நடிகை நயன்தாரா நேரடியாக குற்றம் சாட்டி 3 பக்க அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் என்ன இருக்குது, இவங்க 2 பேர்த்துக்கு உண்டான அந்த மோதலுடைய பின்னணி என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். நடிகர் தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் இடையே அவங்களுக்கு இந்த மோதலுக்கு காரணம் நானும் ரவுடிதான் அப்படின்ற படத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாங், ஒரு டூயட். இதுதான் பிரச்சனை. இந்த நானும் ரவுடிதான் அப்படின்ற படத்தினுடைய ப்ரொடியூசர் நடிகர் தனுஷ். அவர் தயார் செய்த இந்த படத்தில் இயக்குனராக விக்னேஷ் சிவனும் ஹீரோயினாக நயன்தாராவும் நடித்தாங்க. இந்த படத்தில் நடிக்கும் போது தான் அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் வந்து காதல் மலர்ந்தது. இவங்க 2 பேர் வந்து கடந்த 2022ஆம் ஆண்டு மகாபலிபுரத்தில் ஒரு ரெசார்ட்டில் அவங்க கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டாங்க. அந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட அந்த வீடியோக்கள் தான் அது பிரச்சனையாக மாறி இருக்குது. இந்த கல்யாணத்துக்கு கூட பத்திரிகையாளர்கள் யாரையும் வந்து வரவேணும்னு அவங்க சொன்னாங்க. அந்த சினிமா சம்மந்தப்பட்ட பிரபலங்களை மட்டும், தென்னிந்தியா சினிமா மட்டும் இல்லாமல் வந்து பாலிவுட் சினிமா கூடிய ஷாருக் கான் மட்டும் முக்கியமான விஐபிகளை எல்லாத்தையும் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நயன்தாராவும் விக்னேஷனும். ஆனால் பத்திரிகையாளர்கள் வந்து நேரில் வர வச்சு அவங்கள்ட்ட பத்திரிகையும் கொடுத்து கல்யாணத்துக்கு மட்டும் வராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த எங்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட இந்த வீடியோக்களை வந்து நாங்கள் வந்து ஒரு ஆவணப்படமாக தயாரித்து அதை நாங்கள் வந்து ஓடிடி தளத்துக்கு நாங்கள் வந்து அதை ரைட்ஸை கொடுத்துருக்குறோம். அதனால் வந்து வெளியாட்கள் யாரையும் நாங்கள் வந்து அலோவ் பண்ணுறதா இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து அதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே விக்னேஷ் சிவன் நயன்தாரா அவங்க தரப்பில் இருந்து அந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட வந்து ஒரு 3 ஃபோட்டோ மட்டும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில். இன்னி வரைக்கும் அதுதான் சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க திருமணம் சம்மந்தப்பட்ட கிளிப்பாக இருக்குது. வேறு எந்த கிளிப்புமே இது வரைக்குமே இல்லை. இதுக்கு நடுவில் வந்து இவங்க கல்யாணம் 2022 நடந்தால் கூட இன்னை வரைக்கும், அதாவது 2 வருஷமாயும் வந்து அந்த ஆவணப்படம் வந்து இது வரைக்கும் வெளியே வரல. ஆனால் பியாண்ட் த ஃபெரி அப்படின்ற நேமில் அவங்க திருமணம் சம்மந்தப்பட்ட அந்த ஆவணப்படம் வர 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது குறித்த ட்ரெய்லரையும் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு பாடல் இடம்பெற்றிருக்குது. அதாவது நானும் ரவுடிதான்ற படத்தில் தங்கமே ஒன்றைத்தான் தேடி வந்தானே நானே அப்படின்ற ஒரு சாங். இந்த சாங் தான் பிரச்சனையுடைய மூல வேர். இந்த ஆவணப்படத்துக்காக இவங்க வந்து இந்த சாங்கை வந்து இந்த படத்தில் தானே அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து லவ் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ அதனால் வந்து அவங்களோட ஞாபகார்த்தமாக அந்த ஆவணப்படம் தயாரிக்கும் போது அந்த ஆவணப்படத்துக்கு தேவைப்பட்டதுனால இந்த ஃபுட்டேஜ் வந்து இந்த பாடல் சம்மந்தப்பட்ட சில ஃபுட்டேஜஸ் வந்து 3 செகண்டுக்கு மட்டும் அதில் சேர்த்துருக்குறாங்க. இந்த 3 செகண்ட் வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் தனுஷ் வந்து 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தரணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. இங்கே தான் ஆரம்பிக்கிறது பிரச்சனை. ஸோ இப்போ வந்து இவங்க இந்த நோட்டீஸை 10 கோடி ரூபா கொடுக்கணும், அந்த 3 செகண்ட் வீடியோ நீங்கள் சேர்த்ததுனால, என்னோடய அனுமதி இல்லாமல் சேர்த்ததுனால 10 கோடி ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு வக்கீல் நோட்டீஸ் வந்தவுடனே இதை பார்த்தா விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் பிளாஸ்ட் ஆகிருக்காங்க. அதுவும் குறிப்பாக நயன்தாரா வந்து ஒரு பியாண்ட் எக்ஸ்டெண்ட் போயிட்டு அவங்க வந்து தனுஷனுடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற மாதிரி வந்து ஒரு 3 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது. அதை நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதில் கிறிஸ்பாக நான் வந்து சில விஷயங்களை மட்டும் வந்து கோட் பண்ணுறேன். அது அவங்க என்ன டீகோட் பண்ணியிருக்காங்களோ அதை நான் உங்களுக்கு கோட் பண்ணி சொல்கிறேன். நயன்தாரா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் டியர் தனுஷ் கே ராஜா அவர்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தனுஷனுடைய அப்பா பேர் கஸ்தூரி ராஜா, அதனால் வந்து தனுஷ் கே ராஜா அவர்களே, இந்த கடிதம், இந்த திறந்த மடல் உங்களுக்கு எழுதுவதற்கு காரணம் என்னென்னா சில தவறானவற்றை சரி செய்வதற்காக.
அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்தது ஆரம்பிக்கிறாங்க, இந்த சினிமா துறையில் உங்களுடைய தந்தை உங்களுடைய சகோதரனுடைய ஆதரவோடு நீங்கள் உள்ளே வந்தீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. எங்கோ ஒரு மூலையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து நான் வந்து இந்த சினிமாக்குள்ளே உள்ளே வந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து வளர்ந்துருக்கிறேன். அதுக்கு காரணம் என்னுடைய கடுமையான உழைப்பு. அதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த நானும் ரவுடி தான் இந்த படம் வந்து விக்னேஷ் சிவன் என்னுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான வந்து இடம் அந்த படத்துக்கு உண்டு. ஏன்னா அந்த படத்தில் நாங்கள் 2 பேரும் வந்து இணைஞ்சிருக்கிறோம். அதனால் அந்த படத்துக்கு மிக முக்கியம் வந்து இடம் எங்கள் வாழ்க்கையில் உண்டு. அந்த எங்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட அந்த ஆவணப்படம் 2 வருஷமாக வந்து வெளிவராததுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா அந்த படத்தில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய வந்து சில காட்சிகளை வந்து ஆவணப்படத்தில் சேர்க்கணுன்றதுக்காக உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு நாங்கள் 2 வருஷமாக காத்திருந்தோம். நீங்கள் தரவே இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் அந்த நானும் ரவுடி தான் படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த சினிமா படத்தில் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் எங்களோட மொபைல் ஃபோனில் எடுத்த சில காட்சிகளையும் சில ஃபோட்டோக்களையும் வந்து இந்த ஆவணப்படத்தில் சேர்த்துருக்கோம். அப்படி இருந்தும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து 10 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறீங்க, வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறீங்க. இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, எங்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பழிவாங்க உணர்ச்சி, அந்த ஈகோ, உங்களுடைய ஈகோ, அந்த மற்றவங்களுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ளாத தன்மை தான் உங்கள்கிட்ட வந்து இது வெளிப்படுது. பழிவாங்க உணர்ச்சி தான் வெளிப்படுது. இதை வந்து நான் இன்றைக்கி பார்க்கல, 2016ஆம் ஆண்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குறப்பவே நான் உங்கள்கிட்ட வந்து அதை நான் வந்து பார்த்துட்டேன், உங்களோட கோபத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து அந்த இதில் கோட் பண்ணுறாங்க. இது அப்படியே விஷயத்துக்கு வருவோம். இது ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, 2016ஆம் ஆண்டு அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டில் வந்து அவங்க வாங்கினப்பட ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதில் அவங்க பேட்டியில் அந்த மேடையில் கூட வந்து அந்த அவார்டு வாங்குறப்ப 2016ஆம் ஆண்டு வந்து நடந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டில் வந்து இந்த நானும் ரவுடி தான் படத்துக்கு தான் வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் விருது வந்து நயன்தாராவுக்கு கொடுத்தாங்க. அந்த அவார்டை வாங்கிட்டு மேடையில் வந்து அவங்க நயன்தாரா பேசும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா, எதிரில் உட்காந்து தனுஷை பார்த்து, தனுஷ் அவர்களே, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் என்கிற முறையில் உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனாலும் இந்த படத்தில் என்னுடைய நடிப்பு வந்து உங்களுக்கு பிடிக்கல, அதனால் வந்து மன்னிச்சிடுங்க, நான் அடுத்த படத்தில் வந்து நான் வந்து சிறப்பாக நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. இதுக்கு காரணம் என்னென்னாக்க, அப்போது என்ன பேசப்பட்டதுன்னா, இந்த நானும் ரவுடிதான் படத்தில் வந்து இவங்க 2 பேரும் வந்து நயன்தாராவும் விக்னேஷனும் ஒன்றா சேர்ந்தால் வந்து இவர் தனுஷ் வந்து பயங்கர கோபத்தில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது. அதுக்கு பல காரணங்கள் அப்போ சொன்னாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தது பிரச்சனை, இல்லை இந்த படத்தை வந்து லேட்டாக முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்ற பிரச்சனை அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாங்க. இல்லை நயன்தாரானுடைய நடிப்பே சரியில்லை அப்படின்னு சொல்லி தனுஷ் வந்து எல்லாத்தையும் சொன்னார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டாக்டர்கிட்ட பேசப்பட்டது. அப்போ அதை தான் அவங்க வந்து இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது வந்து நீ என்னை நடிப்பு சரியில்லைன்னு சொன்னல, ஆனால் அதே படத்துக்கு தான் வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுடைய வெற்றியை வந்து முதல்ல ஏற்றுக்குங்க, எந்த ஈகோவும் இல்லாமல். மற்றவங்களுடைய மகிழ்ச்சியில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியாத மனநிலையில் இருக்கிறீங்க. அதாவது வந்து மற்றவங்களுடைய தோல்வியில் இன்பம் காணக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை மாதிரி பண்ணாதீங்க. மற்றவங்களுடைய மகிழ்ச்சியையும் மற்றவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்களுடைய வெற்றியும் நீங்கள் வந்து ஏற்றுக்கக்கூடிய மனப்போகத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க நயன்தாரா வந்து சொல்கிறாங்க. அதை தான் வந்து இந்த 2016ஆம் ஆண்டு வாங்கின அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டை வந்து கோட் பண்ணி இதை வந்து இந்த அறிக்கையெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளியராகவே. அப்போவே உங்களோட கோபத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த தனுஷ் நயன்தாரா விவகாரத்தில் நயன்தாராவுக்கு ஆதரவாக சக நடிகைகள் வந்து அணியணியாக வந்து நயன்தாராவுக்கு சோசியல் மீடியாவில் ஆதரவு தெரிவிச்சிட்ருக்காங்க. குறிப்பாக நம்ம நடிகைகள் மஞ்சிமா மோகன், பார்வதி, நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே வந்து நஸ்ரியா, இவங்கெல்லாம் அணிதிரண்ட வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவர் நடிகர் தனுஷுக்கு வந்து அப்படி பெரிய லெவலில் வந்து எந்த சப்போர்ட் இருக்க மாதிரி தெரியல, குறிப்பாக லேடிஸ் சைடில். அதனால் இதிலிருந்தே வந்து அவருடைய முன்னாடி அவரை பற்றின நெகட்டிவ் கேரக்டர்லாம் வந்து எப்படி அவரை பற்றி பேசினாங்க அப்படின்றத இதை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் புரியும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆஸ் அ வியூவர்ஸ், இந்த விவகாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குறிப்பாக இதில் வந்து தனுஷ் இந்த மாதிரி ராயல்ட்டி கேட்குறது எப்படி இருக்குன்னா, இதை நம்ம வந்து இளையராஜா வந்து ஞாபகப்படுத்துது. அவர் வந்து தன்னுடைய பாடல்களுக்கு வந்து ராயல்ட்டி கேட்டுட்ருக்காரு. அதாவது நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியன் வந்து பாடல்களை வந்து மேடையில் பாடுறதுக்கு வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் பாடக்கூடாது, பாடினீங்கன்னா அதுக்கு ராயல்ட்டி எனக்கும் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இளையராஜா ஒரு கேஸ் போட்டிருந்தார். அது அண்டர் ட்ரையலில் இருக்குது. அதே போல் வந்து இப்போ வந்து இவரும் ராயல்ட்டி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனால்
இந்த மாதிரி வந்து இந்த தங்களுடைய உடைமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க தயாரிப்பாளர்கள் வந்து அதை உருவாக்கணவங்க வந்து அதுக்கான ராயல்ட்டி கேட்குறது சரியா? இந்த நயன்தாரா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது நானும் ரவுடி தான் அப்படின்றது அவங்களோட பார்ட், அவங்களோட லைஃப்பில் அது முக்கியமான பார்ட்டாக இருக்கலாம். அவங்க சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த படத்தில் இருக்கிற ஃபுட்டேஜ் நாங்கள் கேட்டால் ஒரு அனுமதியே தரல, நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கள் மொபைல் எடுத்து தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதில் இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. அதனால் இது நயன்தாரா தரப்பில் நியாயம் இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள், கமெண்ட் போடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.